கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம் தெரியுமா? மகாபாரதத்தை, பெரிய ஒரு பாரதத்தை எழுதுனது ஆறு பிள்ளையார். அதை சொன்னது ஆறு? வால்மீகி அவர்கள். வேத வியாசர், வேத வியாச பெருமான் சொல்ல என்ன கதை என்றால், வியாசர் என்ன செய்வார் என்றால், இந்த மகாபாரதத்தை எழுத வேண்டும், அவருடைய வேகத்திற்கேற்ற மாதிரி ஒருத்தரை பிடிக்க வேண்டும், எழுதுறதுக்கு பிடிக்க வேண்டும் என்று அந்த நான்முகன் பிரம்மனிடம் போய் கேட்கிறார். படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மனிடம் போய் கேட்கிறார், பிரம்மா, நான் இந்த பாரதத்தை எழுத வேண்டும், நான் கூறுவதற்கு ஏற்றாமல் எழுதுவதற்கு ஒருவர் வேண்டும். ஆறு மூலம் எழுதலாம், இதற்கு ஏற்ற மாதிரி யார் எழுதுவாருக்கு கேட்கிறார். அதுக்கு பிரம்மன் சொல்ற, வியாசர் பெருமானே, எம்பெருமான் விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமான், இதற்கு தகுதியானவர், அவரே இந்த மகாபாரதத்தை எழுதக்கூடிய வல்லமை பொருந்தியவர், அதனால அவரிடமே கேளுங்கள். அப்படி சொன்னவுடனேயே வியாசர் பெருந்தகை என்ன செய்யறாருன்னா, விக்னேஸ்வர பெருமான மனசால கும்பிட்டு கொண்டு, விநாயகா, நான் இந்த மகாபாரதத்தை எழுத வேண்டும், அதற்கு நீங்களே எனக்கு எழுதுகோலாக இருக்க வேண்டும், எழுதுவதற்கு நான் கூறும் போது அதற்கேற்ற மாதிரி நீங்கள் எழுத வேண்டும். அப்படி ரெண்டு பேருமே சந்திச்சு கொள்றாங்க, விநாயக பெருமானும் வேத வியாசர். அப்ப விநாயக பெருமான் சொல்ற, வியாசர் பெருந்தகையே, நான் வேகமாக எழுதுவேன், நீங்கள் அதற்கேற்ற மாதிரி சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சிலவாக எழுதுவேன், அதற்கேற்ற மாதிரி கூற வேண்டும். ஓம் என்று சொல்ற வேத வியாசர் பெருமான். அதே மாதிரி வியாசர் சொல்ற, நானும் சில இடங்களில் வேகமாக கூறுவேன், சில இடங்களிலே மெதுவாக கூறுவேன், அதற்கேற்ற மாதிரி நீங்கள் எழுத வேண்டும் என்று ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்வாங்க. ஒரு வேலை செய்யறா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் வேணும். வேலை செய்தவருக்கும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு ஒப்பந்தம் இருந்தாக்க நல்லபடியா வேலை போகும், இல்லாட்டி கரைச்சலா போகும், ஒன்றோடு மாறி நடக்கும் வேலை. அதனால விநாயக பெருமானும் வேத வியாசரும் இந்த மகாபாரதத்தை எழுதுவதற்காக ஆரம்பித்தார்கள். காலம் காலமாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்கள் கடக்கின்றது, கிழமைகள் ஆகின்றது, மாதங்கள் ஆகின்றது. இப்படியே இரண்டு பேரும் சேர்ந்து எழுதிய வண்ணம் இருக்கின்றார்கள். விநாயகப் பெருமானுடைய